ரெடியாக இருக்கேன். நான் வந்து 450 above தான் வந்து எடுக்கணும்னு எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தாங்க. 450 above மட்டும் எடுத்துக்கோ, அது நல்ல குட் மார்க்ஸ்னு. பட் நான் அவங்க சொன்னதோட கூட தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறப்ப ரொம்ப கொஞ்சம் பெருமையாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மார்க் கிடைத்து விட்டது. என்னோட 10th ஜர்னி ஒரு சின்ன லைனில் பார்த்துலாமா? ஒரு வருஷமா 5 சப்ஜெக்டே விடிய படித்து வேணுங்கிற அளவுக்கு ரிவிஷன் பண்ணி அமராக உட்காந்து எழுதின எக்ஸாமோட ரிசல்ட் தாங்க இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட ரிசல்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஜிலேபி மாதிரி சுற்றி வளைச்செல்லாம் பேச விரும்பலைங்க. நான் பாஸ் ஆகிட்டேன். 9th முடிச்ச அடுத்த நாள்லேருந்தே 10th பப்ளிக் நினச்சி நமக்கே நிறைய பயம் இருக்கும். ஸோ நமக்கு வர 10th கிளாஸ்க்கு வர மிஸ்ஸுமே ஒவ்வொரு மிஸ்ஸும் ஒவ்வொரு விதமாக வெரைட்டியாக 10th பற்றி சொல்ல நமக்கு அதை விட பயம் வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லணும்னா, சந்திரமுகி படத்தில் வடிவேல் சொல்லுவார் பற்றி அவர் சீனில் என்னன்னா, இந்த பங்களாவில் பேய் இருக்குன்றான், பிசாசு இருக்குன்றான், 30 அடியில் 30 வருஷமாக பாம்பு இருக்குன்றான். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்குமே லைஃப்பில் 10th பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு பயந்து முடிச்சு எழுதி இன்னைக்கு வந்து ரிசல்ட்டே எனக்கு வரப்போகுது. ஸோ இதில் தான் நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோம், நமக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையிலே பார்த்தோன்னா எப்போவுமே வந்து எங்களோட ஃபோனில் அலாரம் அடிச்சுட்டே இருக்கும். அடிச்சா கூட அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்குவேன். இன்னைக்கு அலாரம் அடிக்காமே நான் எந்திரிச்சிட்டேன். ஹாலில் தான் படுத்தது. ரொம்ப வந்து வெளிச்சம் வந்தோடனே மணி ஆயிடுச்சு போல அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் எந்திரிச்சிட்டு சும்மா கிளாக்கை பார்த்தா நீங்களே கூட பாருங்க 9:25 தான் அப்படியே வந்து நின்றுச்சு. ரொம்ப மறந்துட்டேன். 9:25 ரொம்ப நேரம் தூங்கிட்டோம். அப்படியே ரொம்ப நேரம் தூங்கின மாதிரியும் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப நேரம் தூங்கிட்டோம்னு சொல்லி ரொம்ப பயந்து அடிச்சு அம்மா கிட்ட போயிட்டு அம்மா போனை வாங்கி பார்த்ததான் தெரியுது இன்னும் மணி ஆகல, இப்பதான் வந்து 6:40 ஆகுது, வாட்ச் நைட்டே நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. காலையிலேயே எனக்கு இப்படிலாம் நடக்குது பாத்துக்கோங்க. இதெல்லாம் யாருக்கு நீங்க நடந்திருக்குன்னு தெரியல. கரெக்டா எனக்கு ரிசல்ட் அப்போ இப்படி நடக்குது. ஓகே, காலையில மிரட்டி விட்டுட்டாங்க. மிரட்டி விடல, அவங்களே மிரட்டி விட்டுட்டாங்க. ஸோ காலைல எழுந்திரிச்சு குளிச்சு தலையெல்லாம் சீவி ரெடியா உட்காந்துருக்கேன். போயிட்டு சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து வேற என்னெல்லாம் பண்ணுவோம்னு பார்ப்போம். எனக்கு இன்னைக்கு எதுவும் பண்ற மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அப்படியே திக் தான் இருக்கு. சரியா வார்த்தை கூட வாயில வரமாட்டேங்குது. ரிசல்ட் அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. சரி, ஓகே, பொறுமையா காத்திருப்போம். இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, 60 நிமிடங்கள் இருக்கு. ஸோ பொறுமையா பார்ப்போம். எங்க வீட்டில் வந்து இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு ரிசல்ட்டுக்கு. ஸோ எங்க வீட்டில் வந்து கினிபிக் வாங்கியிருந்தேன். கினிபிக் நேற்று தான் வந்துச்சு. ஒரு 1 மந்த்தாகவே சொல்லி நேற்று தான் வந்துச்சு. அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் அதோட ஆட் பண்ணுறேன், நீங்களும் பாருங்க. கேரட் பிடிக்குமாடி? கேரட் சாப்பிட்றீங்க? ஸோ இவங்க தான் ஒருத்தவங்க. ஸோ இன்னொருத்தவங்க ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ ரொம்ப கிழிச்சு விட்ருவாங்க. இவங்க கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க, கொஞ்சம் நல்லா இருப்பாங்க பழகிறதுக்கும். சரி, ரொம்ப கொஞ்சம் சாஃப்டான கேரக்டர் இவங்க. அவங்க கொஞ்சம் ரகட் போல். ஓகே, இவங்க தான் 2வது பேபி. ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்க. ஸோ வீடியோவே எடுக்க முடியல. டைம் பார்த்தீங்கன்னா 8:59 ஆயிடுச்சு. இன்னும் 1 நிமிஷம் தான் ரிசல்ட் வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் அம்மாவை தான் வீடியோ எடுக்க கூப்பிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து 2 சைடும் ஃபோனு சரி வராது. இப்போவே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கேன். ஸோ என்ன மார்க்குன்னு பார்ப்போம். ஸோ அம்மா வா, நீ தான் வீடியோ எடுக்கணும், வா. 59 தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. 8:59, 9 மணி ஆயிடுச்சு. ரிசல்ட் வந்திருக்கோம். இந்த நேரம் ரிசல்ட் வந்திருக்கோம். மா, மணி 9 ஆச்சு, வாமா. மா இங்க புடிமா, எனக்கு ரிசல்ட்மா. இல்ல, ஆக்சுவலி டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 9:10க்கு தான் வருமா AM. ஸோ இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. ஓகே, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. நான் நினைச்ச மாதிரி இல்லை, இன்னும் 10 நிமிஷம் லேட்டாக தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வெயிட் பண்ணுவோம். 10 நிமிஷம் இப்போ நான் ரிசல்ட் வந்திருக்கும்னு நினைச்சேன். ஸோ 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். 9:10க்குலாம் வந்து ரிசல்ட் வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து மணி வந்து 9:10 ஆயிட்டு. ஓகே, எல்லாமே இப்போ தான் வந்து கொடுக்க போகிறேன். ஐயோ ரொம்ப பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மைக்கு வேறு இப்போ சார்ஜ் இல்லாமல் போயிட்டு கொடுப்போம். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்
டேட் ஆஃப் பர்த் 9. ஓகே கொடுத்துட்டேன். கெட் மார்க்ஸ் கொடுக்க போகிறேன். சரி ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. கெட் மார்க்ஸ் இல்லை இன்னும் இதாக தான் ஆகிட்டுருக்கு. இருங்க நானும் ரொம்ப பயந்து தான் இருக்கு. அம்மா நான் சென்டம் சோஷியல் சயின்ஸ்ல 471 மார்க் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க. சரி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். 471 மார்க்ஸ். ஓகே ரொம்ப ஜாலியாக இருக்கேன். நான் வந்து 450 அபோவ் தான் வந்து எடுக்கணும்னு எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தாங்க. 450 அபோவ் மட்டும் எடுத்துக்கோ, அது நல்ல குட் மார்க்ஸ்னு. பட் நான் அவங்க சொன்னதோட கூட தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறப்ப ரொம்ப கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஸோ வந்து நான் சோஷியல் சயின்ஸில் சென்டம் எடுத்துட்டேன். ஸோ ரொம்ப ஜாலி ஒரு சப்ஜெக்டில் சென்டம். தமிழில் 97 மார்க் தான். நான் தமிழில் 99 வரும்னு நினச்சேன். பட் 97 தான். இங்கிலீஷில் 92. எதில் கம்மியாச்சுன்னு தெரில. இங்கிலீஷ் நல்லா எழுதிருந்தேன் ஒரு 98 அப்படி வரும்னு நினச்சேன். பட் 92 தான் வந்திருக்கு. மேக்ஸில் 89. நான் மேக்ஸில் வந்து எனக்கு ஒன்றுமே அந்த 5 மார்க்லாம் வந்து கம்பல்சரி எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ எனக்கு நான் தான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அப்போவே. ஸோ அதனால தான் மார்க் கம்மியாயிடுச்சு. ஃபார்முலா மட்டும் கரெக்டாக எழுதிட்டு வந்தேன். ஸோ 5 மார்க்குக்கு. ஸோ மேக்ஸில் 89. ஓகே ஒரு மார்க் மட்டும் கம்மியாயிடுக்கு. ஸோ வந்து சயின்ஸில் பார்த்தோன்னா 68. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஹாஃப் இயர்லி எழுதினேன் பார்த்தீங்களா. ஸோ அப்போ கூட நான் 68 தான் எடுத்தேன். எனக்கு வந்து டோட்டல் வந்து 93 தான் வந்துச்சு. இதனால வந்து சயின்ஸ்னாலே 68 தான். 68. ஸோ அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ நான் 68 எடுத்தேன். ஸோ ப்ளஸ் 25 93 மார்க் வந்துருச்சு. சோஷியல் சயின்ஸில் தான் சென்டம். ஓகே நான் நல்லா எழுதியிருக்கேன் சோஷியல் சயின்ஸ். ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜாலியாக இருக்குது. டோட்டல் வந்து 471 மார்க்கு. நான் ஆக்சுவலி வந்து 450 53 453 அப்படி தான் நினச்சேன். நான் 460 கூட நினச்சேன். ஏன் 460 நினச்சேன்னா நான் ஃபஸ்ட்டு வாட்டி வந்து 10th ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஒன்று வச்சாங்க. ஸோ கரெக்டாக டோட்டல் மார்க் 460 எடுத்திருந்தேன். ஸோ 460 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஃபஸ்ட்டு நம்ம அதுதான் எழுதணும். அந்த எக்ஸாமில் 460 எடுத்துட்டோம். இதான் லாஸ்ட் எக்ஸாம். இதுலேயே 460 எடுத்துருவோன்னு பார்த்தோம். பட் 471 மார்க் எடுத்திருக்கேன். ரொம்ப எனக்கு ஜாலியாக இருக்குது. கம்மியாக மார்க் இருந்தாலும் ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம். 11th 12th 2 இயர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து சூப்பராக பார்த்துக்கலாம். நெல்சன் மண்டேலா ஒரு சில வரிகள்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. ஸோ நான் ஒன்று சொல்லிக்கிறேன். எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்டு. ஸோ நீ வேர்ல்டெல்லாம் சேஞ்ச் பண்ண வேணாம். ஜஸ்ட் நீ உன்னோட லைஃப் ஸ்டைலையாச்சும் சேஞ்ச் பண்ண நீ கண்டிப்பாக எஜுகேஷன் உனக்கு தெரிஞ்சாகணும். ஃபியூச்சரில் உனக்கு ஏதாவது ஒன்று அகேன்ஸ்டாக வரும். அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் அப்படின்னா அது எஜுகேஷன் மட்டும்தான். ஸோ நான் இன்னைக்கு படிக்கல நாளைக்கு படிக்கல இல்லை நான் அன்னைக்கு படிக்க விட்டுட்டேன் அப்படின்னா விட்டுரு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீ படிக்கிறப்போ இன்னும் 11th இருக்கு 12th இருக்கே நீங்கள் காலேஜ் கூட படிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வரதெல்லாம் கொஞ்சம் உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பவர்ஃபுல்லான வெப்பன் எஜுகேஷனை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. ஸோ இனிமேயாச்சும் கொஞ்சம் லேசியாக இனியாச்சும் இதை விட்டுருவோம் இல்லை நமக்கு வராது அப்படிங்கிறத விட்டுட்டு உன் லைஃப் ஸ்டைலை மாற்றணும்னா நீ தான் வரணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். டாட்டா பை பாய்.